ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னா காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் ராமேஸ்வரத்தில் தான் இருக்கோம். இன்றைக்கி காலையிலே காது குத்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா ரவி வீட்டுக்கு தான் போகிறோம். போன வீடியோவில் ரவி கல்யாண வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அவங்க வீட்டிலேருந்து தான் கிளம்பி கல்யாண ஃபங்க்ஷனுக்கெலாம் போனோம். இந்த தடவை சஞ்சய் வீட்லேயே தங்கியாச்சு. நேற்று பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது வர கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனாலே அங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே அன்றைக்கி ஃபுல் டேயும் எங்கேயுமே போகலை. ரவியும் கொஞ்சம் கோவப்பட்டானா, அத்தைகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு. அதனால் சரி காலையிலேயே நம்ம அங்கே போயிட்டு அப்படியே காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போவோம்னு சொல்லி அங்கே தான் போயிட்டுருக்கோம். ராமக்கா தான் சொன்னாங்க அங்கே தூங்குவோன்னு. பார்த்தீங்களா, மேட்சிங்காக போட்டிருக்காங்க. நைட்டு வந்தாங்க அவங்க கூட தான் இப்போ சம்பையிலேருந்து கிளம்பி இங்கே கல்யாண மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போ காலையில் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு காது குத்து கோயிலில் தான். அப்புறம் கோயிலுக்கு கிளம்பணும். இப்போ காலையில் சாப்பாடு இட்லிலாம் சாப்பிட்டுட்டு இப்போ பாம்பன் பாலம் வழியே தான் போகிறோம். இப்போ கோயிலில் போய் காது குத்த போகிறோம். அவ்வளோதான், இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. என்னம்மா கோயிலே தெரியல. மாப்பிள்ளைக்கார பேப்பான்ல இருக்கான். மாப்பிள்ளைக்கு ஒரு மணி நேரம் ஆயிட்டு என்ன செய்ய என்ன செஞ்ச பொங்க வைக்காம இன்னும் காது குத்து ஃபங்க்ஷன் நடக்கலை. நாங்கள் அப்படியே கடற்கரையை பார்த்துட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். தாய்மாமா இன்னும் வரல. காது குத்துறதுக்கு தாய்மாமா வராதனால எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அங்கதான் மச்சான் இருந்திருக்காங்க. கர்ணி வந்துட்டா. இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வண்டியில் வந்திருக்காங்க. ஊர்லேருந்து அப்படியே தூத்துக்குடியிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. எப்பா இங்கே வா. வந்துட்டாங்களா வரலையா? சாப்பிடலையா? என்ன எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. வா அங்க வா, ஆச்சிட்ட வா வா, இறக்கி விடல அவளை. வந்துட்டாங்களா நரேஷ்? மாமா வந்துட்டாரா? இங்க தான் போனாரு. சொன்னா அவரு தானே. இவனுக்கே தெரியாதான், சஞ்சய்க்கே தெரியாத யாருன்னு. இப்போ தாய் மாமாவை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கோயில் வந்து கொஞ்சம் வெட்ட வெளியில் தான் இருக்குது. அதனால ரூட்டு தெரியாமல் கொஞ்சம் அலைஞ்சிட்டு இப்போ தான் வந்தாங்களாம். லேட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல வேலை வெயில் அடிக்கல. அப்போ சரியான வெயில், இடமே இல்லாமல் இருந்துச்சு. வெயில் இதாயிட்டு பத்தியா, நல்லா ஆயிட்டு. நல்லா இருக்கு. அங்க இருந்து கூப்பிடுறேன், அங்கேயே உட்காந்துட்டு அங்கெல்லாம் இட்லி ஹவுஸ் அப்படி இருக்கு. நீ நடிச்சுக்கிட்டு கொண்டு வந்தியா? மண்டபத்துக்கு போயிட்டு வந்து அங்க வந்துட்டோம். மண்டபத்துக்கு போயிட்டு திரும்பி வரேன். சும்மா தானே கிடக்கும். மண்டபம் ஒரு சைடு இருக்கு, ரொம்ப தூரம். அது ரொம்ப தூரம் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க பக்கத்துல பொந்தமல்லி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க இருந்து அங்க வந்துட்டோம். ஒரு காலி போட்டு போட்டோ எடுத்துட்டு காலி போட்டு போட்டோ எடுக்க விളിച്ചിട്ട് വാ. அழுதான் முட்டாய் வச்சு அழுவேனா முட்டாய் தரும்டா.
அக்கா தெரியுது கருப்பா தெரியுது. குத்துனோடனே வாய்க்குள்ள முட்டாய் விளக்குனே. விஸ்வாசம் படத்துல பாத்திருக்கியா, அந்த பிள்ளைக்கு காது குத்தவும் அம்மாவுக்கு திடீர்னு அழுகு வந்து ரொம்ப காணாம வேணா பார்த்தேங்க காய்ஸ். சம்பை நாரேஷன் என் பேர்லாம் தெரியும். சம்பை நாரேஷன் அப்படி சொன்னா எனக்கு தெரியும். அவனே என்ன எப்படி ஓடுது இங்கே? 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்கான அது 1 மணி நேரம் தான். அதான் செகண்ட் தான் ஓடுது. 8 புள்ளி அப்பவே அழுதான், அப்பவே அழுதான்ப்பா, காது வலிக்கும். நான் கூட பார்த்தேன், என்னடா அழுகாம நிற்கிறடா. இந்த கதை முடிச்சுட்டாங்க. அபிராமியும் அழுதுருச்சு. அதுக்காக அழுகிறான். சும்மா யூடியூப்ல கூட கையில நீங்க சிரமம் தான் வீடு நாடி தான் தும்பா ஆனா அப்படி திரும்பி பாருங்க. கிளம்பிச்சா அப்படி 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 நல்லா இருக்கா அரிசி? ஆமா, இது எந்த ஊர்லயும் வப்பா இல்ல. ஏன் அப்படியே உட்காருங்க, இங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க
போட்டோ எடுக்க போ போய் கேட்டுருவா தப்பான நினைக்க மாட்டா சப்புன்னு கண்டுருவோம் அடிக்க மாட்டாங்க கிறிஸ்டின் தானே இருக்காங்க கிறிஸ்டின் தான் நினைக்கிறேன் பாரு நம்ம பெரிய பையன் தனி லிஸ்ட்டில் தெரியுது